ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் இருக்குது. சிலப்பதிகாரம் இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க பாடத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கையை வந்து போற்றி பாடியிருக்காங்க. திங்கள், அதாவது நிலவு, ஞாயிறு என்கிற சூரியன், அப்புறம் மழை, இதெல்லாம் போற்றி பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிலப்பதிகார பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம்னா, பாடல் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், அல்லது பாடல் கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம். ஸோ தமிழில் வந்து பாடல் அண்ட் ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இருக்கிற எல்லா பாடலும் நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது க்ளூவோட வச்சாவது நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது என்ன க்ளூவோடு இருக்குன்னா, நீங்கள் இதை 3 பேராலையும் பார்க்கலாம். போற்றுதம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திங்களை போற்றுதம், ஞாயிறை போற்றுதம், மாமழை போற்றுதம். ஸோ போற்றுதம்னு வந்துச்சுன்னா நீங்கள் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்து நீங்கள் மற்ற லைன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அது படிக்க உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையை போற்றி வந்து அதை அப்படியே சோழ மன்னனோட ஒப்பிட்டு அவரை பெருமையாக பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, சொல்லும் பொருளும் வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். ஸோ இதில் திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர். ஸோ அலர் மலர் அந்த ரைமிங் ஞாபகம் வச்சுங்க. திகிரி யானை சக்கரம், பொற்கோட்டு, பொருள்னா பொண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பொன்மையான சிகரம், கோட்டுனா கோட்டைன்னா வச்சுங்க, அதாவது சிகரம், பொற்கோட்டு பொன்மையான சிகரம். ஓகேங்களா? மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல். ஓகே, ஸோ அலினா கருணை. ஸோ இது அலி கருணை எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்துங்க. தென் பாடலோட பொருள் பொறுத்தவரையாக பார்த்தோன்னா, சோழ மன்னன் வந்து ஆத்தி மலர் அதை வந்து அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோழ மன்னன் வந்து எந்த மாலையை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். இந்தமாரி பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலேருந்து கொஷின்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டுரும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோழ மன்னன் வந்து ஆத்தி மலரை அணிஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து காவிரி ஆறை வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஸோ காவிரி ஆறை வந்து யாருடைய தொடர்புடையதுன்னா சோழ மன்னனுடைய தொடர்புடையது. அது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ காவிரி ஆறு வந்து சோழ மன்னனோட தொடர்புடையது, அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ பொருள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பொருள் இம்பார்ட்டண்ட் இல்லை. பாடல் மட்டும் நல்லா படிச்சுங்க. பொருள் வந்து இயற்கையை வந்து போட்டு சோழ மன்னனோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நூல் குறிப்பு பார்க்கலாம். நூல் குறிப்பு எல்லா பாடலுக்கும் இம்பார்ட்டண்ட்டு. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் சொல்லிட்டோம். அவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா? அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டவர். அடுத்தது இதன் சிலப்பதிகாரம் வந்து தமிழோட முதல் காப்பியம். ஓகேங்களா? தமிழின் முதல் காப்பியம் என்னென்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேறொரு பேருக்கும் இருக்குது. சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படியெல்லாம் போற்றப்படுது. இதை நோட் பண்ணிக்கணும். தென் இரட்டை காப்பியங்கள் என்னென்னு கேட்பாங்க. இரட்டை காப்பியங்கள்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு திங்கள், ஞாயிறு, மழை. ஸோ இதை தான் போற்றி பாடியிருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நூல்வெளியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம். புக் பேக், கழுத்தில் சூடுவது தார்னா மாலைன்னு அர்த்தம். சரிங்களா? கழுத்தில் மாலை தான் சூடுவாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு தெரியும். வெண்கொடை, வெண்மை குட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் குட்டல் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல். இதை நோட் பண்ணிப்போம். புக் பேக்கும் இம்பார்ட்டன்ட், படிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இயல் 2 பார்க்கலாம். இயல் 2 வந்து
காணி நிலம் தலைப்பு. ஸோ இதில் வந்து பாரதியார் என்ன கூறியிருக்காருன்னா, ஒரு வீடு வந்து எப்படி இருக்கணும், அது ஆக்சுவலாக வீடு வந்து எந்த மாதிரி நிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கணும், வீடை சுற்றி என்ன மாதிரியான செடிகள், வீடை சுற்றி எப்படி சுற்றுச்சூழல் இருக்கணும், வீடை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக பொருளுக்கு போயிடலாம். காணி அளவு நிலம் வேண்டும், காணி அளவு நிலம் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து காணி அளவு நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணினா 1.32 ஏக்கர். நல்லா, காணினா 1.32 ஏக்கரை தான் காணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே கொடுக்கல, நீங்கள் இருந்தாலும் நோட் பண்ணிங்க. காணினா 1.32 ஏக்கர் இருக்கணும். தென் அவளுக்கான தூண் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கிணறு இருக்கணும், வீடு பார்த்த கிணறு இருக்கணும். தென் தென்னை மரங்கள் இருக்கணும், நிலா ஒளி இருக்கணும். தென் குயிலோசை இருக்கணும். அதாவது நம்ம வீடு கட்டணுன்னா அது வந்து ஒரு இயற்கை அமைப்பில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பாட்டை வந்து ஒரு அப்படியே படிச்சுக்கணும். ஈஸியாக தான் இருக்குது, இந்த பாட்டை படிச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் காணினா நில அளவை. ஓகேங்களா? ஸோ 1.32 ஏக்கர் அதுதான் அதோட மீனிங்கு. மாடங்கள்லாம் மாளிகைகள், மாடங்கள் மாளிகைகள், சித்தம் உள்ளம். ஓகே, இன்னொரு குறிப்பு பார்க்கலாம். ஓகே, பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். ஓகேங்களா? சுப்புரத்தினம், சுப்பிரமணியன் ரெண்டு வித்தியாசம் தெரியணும். பாரதிதாசனோட இயற்பெயர் தான் சுப்புரத்தினம், பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து யார் பாரதி என்ற பட்டம் கொடுத்தாங்கன்னா எட்டயபுரம் மன்னர். எட்டயபுரம் மன்னர் தான் இவருக்கு பாரதியார் பட்டம் என்ற பட்டம் இவருக்கு கொடுத்தாங்க. தென் இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம். விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் இவர். ஓகேங்களா? தென் இவர் இயற்ற நூல்கள் வந்து பாஞ்சாலி சபதம், கம்பன் பாட்டு, குயில் பாட்டு. இவர் இயற்ற நூல்கள் இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அவள் தான் இதில் பொறுத்த வரையும் இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிணறு. கேணினா கிணறு மீனிங். சித்தம்னா உள்ளம். மாடங்கள்லாம் அடுத்தது. நன்மாடங்கள் தான் நன்மை குட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையேனா நிலத்தின் குட்டல் இடையே. முத்து குட்டல் சுடர்னா முத்து சுடர். நிலா குட்டல் ஒளினா நிலா ஒளி. ஓகேங்களா? ஸோ பொறுத்துக இந்த பொறுத்தது வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? முத்து சுடர் போல் எது இருக்குன்னா எது காட்சிதான் நிலா ஒளி. தூய நிறத்தில் எதுனா தென்றல். சித்தம் மகிழ்ந்திடனா மாடங்கள். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு இந்த பொறுத்தது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிறகின் ஓசை. ஸோ ஓகே, இதில் வந்து பறவைகள் பற்றி பேசியிருப்பாங்க இந்த லெசனில். ஓகேங்களா? பார்க்கலாம். பறவைகளை வந்து இடம்பெயர்தலை வந்து வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா வலசை போதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவ்வித பறவைகள் வந்து வலசை போதல். எவ்வித பறவைகள் வந்து வலசை யூஸ்வலாக அப்படின்னா நீர்வாழ் பறவைகள், நீரில் வாழ்கிற பறவைகள் தான் மோஸ்ட்லி வலசை போகும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பறவைகள் வந்து எப்படி வலசை போகுது, எப்படி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா வடக்கிலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகுது. ஓகேங்களா? நார்த்லேருந்து சவுத்துக்கும் வெஸ்ட்லேருந்து ஈஸ்டர்ன் நோக்கியும் போகுது வலசை போதல். ஓகே, வலசை போகும்போது பறவைக்கு ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் என்னென்ன? தலையில் வந்து சிறகு வந்து வளரும், இறகுகளில் வந்து நிறம் மாறும், உடலில் வந்து முடி அதிகமாக வளரும். இந்த 3 பாயிண்ட் பார்த்துங்க. தென் பாக்ஸில் இருக்கிறது எப்பவுமே முக்கியம். பாக்ஸில் இது என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை என்னென்னு கேட்பாங்க. கப்பல்,
கப்பல் பறவை. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து ஃப்ரிகேட் பேர்ட். மொழிபெயர்ப்பு கேட்கலாம். ஃப்ரிகேட் பேர்ட்னா என்னதுன்னு கேட்பாங்க. கப்பல் பறவை. ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த கப்பல் பறவையை வந்து கப்பல் கூழைக்கடா மற்றும் கடல் கொள்ளை பறவை என்ற 2 பெயர்களாலும் அழைக்கிறாங்க. ஓகேங்களா. கப்பல் கூழைக்கடா மற்றும் கடல் கொள்ளை பறவை. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ சத்திமுத்த புலவர் பற்றி சொல்லியிருக்காங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. சத்திமுத்த புலவர். அவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கார். ஓகேங்களா. ஸோ நாராய் நாராய் செங்கல் நாராய் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சத்திமுத்த புலவர். தென் இன்னொன்று பாருங்கள், அந்த பாடலில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசை எழுதுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஓகே, இந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைனில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த லைனோட மையப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னா, இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்ற அடிகளில் உணர்த்தும் பொருள் என்னென்னா பறவைகள் வலசை போதல். ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்தது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போது ஆயிலும். ஓகே, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கல் நாராய் என்ற பறவை வருது. இது தெரிஞ்சு வச்சுங்க, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, ஸோ தற்போது பெரும்பாலும் நிறைய பறவைகள் வந்து அழிஞ்சிட்டு வருது. அது குறிப்பிடத்தக்கது வந்து சிட்டுக்குருவி. அது தெரியுங்க. ஸோ அதோட தோட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த நிறத்தில் இருக்குன்னா உருவத்திலேருந்து சின்னதாக இருக்கும், பழுப்பு நிற கலரில் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அதை வந்து ஆண் பெண் வேறுபாட்டை எப்படி உணர முடியும்னா, ஆண் குருவி வந்து தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி உடலில் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா. உடல் பகுதி பழுப்பு நிறத்தில் இருக்கும், தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆண் சிட்டுக்குருவியை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை. பெண் குருவியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலான்னா, மங்கிய பழுப்பு நிறம். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவைகளில் சார்ந்தது. ஓகே, கூடு கட்டி வாழும் பறவைகளில் சிட்டுக்குருவி ஒன்று. ஓகேங்களா. ஓகே, அது பொதுவாக எத்தனை முட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. 6 முட்டைகள் வரும் இடும், 14 நாட்கள் அடை காக்கும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுங்க. பறவைகள் வந்து பொதுவாக துருவ பகுதி என்ற சொல்லக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகமாக இருக்கிற பகுதியை தவிர மனிதன் இருக்கிற எல்லா இடத்துலையும் பறவைகள் வாழுது. ஓகேங்களா. சிட்டுக்குருவி துருவ பகுதியை துந்த்ரா ரீஜன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா. ஸோ அந்த ரீஜனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த சிட்டுக்குருவி வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இமயமலை தொடரில் வந்து 4000 மீட்டர் உயரத்திற்கு மேலே கூட இந்த பறவை வந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சிட்டுக்குருவி வந்து சிட்டுக்குருவி வாழ்நாள் எவ்வளோன்னு கேட்பாங்க. 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகே, ஸோ 10லேருந்து 13 வருஷம் வந்து அது உயிர் வாழும். அதோட வாழ்நாள் வந்து 10 to 13 ஆண்டுகள். ஓகே, தென் ஓகே, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் வந்து பறவைகள் வந்து போற்றி பாடியிருக்கார். ஓகேங்களா. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ ஓகே, பாக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க பார்க்கலாம். ஓகே, இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து பறவை ஆய்வாளர், வந்து ஆர்னித்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதின புக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ பறவைகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவர் இவர். அதனால இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுறார். ஓகேங்களா. ஸோ இந்த கோட் வந்து முக்கியமானது. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில்
மனிதன் வாழ முடியாது. இது யார் சொன்னதுன்னா சலீம் அலி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸில் ஆர்டிகாலா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உலகிலே நெடுந்தொலைவு வந்து பயணம் செய்யும் பறவை என்னென்னு கேட்பாங்க. உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிகாலா. எத்தனை கிலோமீட்டர்னா 22,000 கிலோமீட்டர் தொலைவு ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா? ஆர்டிகாலா. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20 இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஆர்னிதாலஜினா பறவைகளை பற்றி படிக்கிறது. ஆர்னிதாலஜி கலை சொல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை செஞ்சுக்கலாம். தட்பவெப்பம் புக் பேக் பார்க்கலாம். தட்பவெப்பம் சரி, ஓகே, புக் பேக் பார்க்கலாம். தட்பவெப்பம்னா தட்பம் குடல் வெப்பம், வேதி உரங்கள் வேதி குடல் உரங்கள், தரை குடல் இறங்கம், தரை குடல் இறங்கும், தரை இறங்கும், வழிகுடல் தடம், வழித்தடம், சிட்டுக்குடல் குருவி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஓகே, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. ஓகேங்களா? 22,000 கிலோமீட்டர். கடைசியை பார்த்தோம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர், வலசை போதல். இல்லா? இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்ப நிலை மாற்றம். ஸோ ஓகே, அடுத்த லெசன் கிழவனும் கடலும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கதை தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கதை வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் 100 குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிழவனும் கடலும், ஸோ த ஓல்ட் மேன் அண்ட் த சி. இது வந்து 1954ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்ற நூல் இது. இந்நூலின் ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. கதை தான் இது, இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இலக்கணம் பார்க்கலாம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். ஓகே, எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்னா 30. சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்துக்கள் 12. ஸோ அந்த 30 எழுத்துக்கள் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் வந்து 18 இருக்குது. ஸோ ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ 30 எழுத்துக்கள் வந்து இப்படி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. ஸோ பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக அமைவது முதல் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு சார்பு எழுத்துக்கள். ஸோ சார்பு எழுத்துக்கள் என்னென்ன 10: உயிர்மை, ஆயுதம், இடப்பை, ஒட்டலப்படை, குற்றலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இந்த 10 எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள். ஸோ இது ஏன் சார்பு எழுத்துக்கள் சொல்கிறாங்கன்னா, இது வந்து முதல் எழுத்தை வந்து சார்ந்து வருது, அதனால் இது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்து 10 வகைப்படும், முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, உயிர்மை. அதில் வந்து உயிர்மை ஆயுதம் பற்றி இதில் பார்க்கலாம். உயிர்மைனா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிரும் மெய்யை சேர்வதால் உயிர்மை தோன்றுது, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆயுதம். ஆயுதம்னா இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை மற்றும் அக்கோணம். ஸோ இதெல்லாம் ஆயுதத்துக்கூட மற்றொரு பெயர்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆயுதம் வாங்க. ஓகேங்களா? தனக்கு முன் ஒரு குறி எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வருவது என்னதுன்னா ஆயுதம். ஏன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், முதல்லையும் இறுதியிலும் ஆயுதம் வராது. சரி, ஓகே, புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். இது வந்து ஒரே சவுண்டோடைய வெவ்வேறு பொருள் தரும் சொற்கள்.
ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பறவை தான். ஸோ அந்த ரா வந்து மாறுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வெவ்வேறு மீனிங் இருக்குது. ஓகே, இந்த கொஷின்ஸுக்கு வந்து பறவை, இதில் வந்து பறவைனா கடல்னு அர்த்தம். ஓகேங்களா. சின்ன ரானா கடல்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். இந்த பறவை வந்து பறவை, பறக்கிற பறவை, பேர்டு. ஓகேங்களா. ரெண்டாவது, இலக்கிய மன்ற விழாவில் மொழிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினார். உரை ஆற்றினார். இதுதான் இந்த பேசுகிறது, ஸ்பீச்னு சொல்லுவாங்க. உரை ஆற்றினார். இந்த உரையை வந்து இது வேறு பொருள் தரும். மூணாவது, முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி, இந்த பெரிய நீனா வேலைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ தன்னோட வேலைக்காக அவர் ஊருக்கு சென்றார். இந்த சின்ன நீனா அது குளிர் பனி. ஓகேங்களா. ஸோ கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இழை வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அழைத்தாள், கூப்பிட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இழை வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு பெயர்கள். புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல்லாம் பறவைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபில் பண்ணிங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போதல். சரணாலயம் என்பதன் மூணாவது, சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னென்னா புகலிடம். இல்லை, சரணாலயம் வேறு பெயர் புகலிடம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. ஓகே, இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க ஆர்டரு. ஸோ அது கரெக்டாக மாற்றி எழுதணும். ஃபஸ்ட் ஒன் வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகே, செகண்ட் ஒன் வந்து மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, அதுதான் கரெக்டு. மூணாவது, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், அதுதான் கரெக்டு. நாலாவது, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஸோ இது நாலாவதுக்கு இதுதான் கரெக்டான வரிசை. ஓகேங்களா, தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு, இரட்டை காப்பியங்கள் ஒன்று என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் தான். ஸோ ரெண்டுமே அங்கே பொருந்தோம். வேறு ஒன்று போட்டுக்கலாம். முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்தி முத்து புலவரால் பாடப்பட்ட பறவை என்ன பறவை? செங்கால் நாரை. ஸோ புக்குக்கு வெளியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெசன்ஸுக்கு வெளியே இருக்கிற எக்ஸசைஸ்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சத்தி முத்து புலவரால் பாடப்பட்ட பறவை என்ன பறவை? சிட்டுக்குருவியா இல்லை செங்கல் நாரையா? செங்கால் நாரை. ஓகேங்களா. ஸோ அஞ்சாவது, பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். ஸோ அந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க? காணி நிலம். ஓகேங்களா. காணி நிலம், அந்த பரப்புள்ள நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். அதுதான் மைய கருத்தாக இருந்திருக்கு. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? அதுக்கு 4 வகையான பேர் இருக்குது. அக்கோணம், தனிநிலை, அது மாதிரி 4 விதமான பெயர்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. தனிநிலைன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, கலைச்சொற்கள் முக்கியம். கலைச்சொற்கள். கண்டம்னா காண்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷன் ஃபீல்டு. ஓகே, இந்த இயலில் கடைசியான திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம். ஸோ திருக்குறளில் முதல் அதிகாரம் என்னது? கடவுள் வாழ்த்து. அதில் முதல் குறள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. ஸோ இருக்கிற பொருள் என்னென்னா, அகரம் தான் எழுத்துக்கள்லாம் முதல், அதாவது ஸோ அதுபோல் ஆதிபகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுள் வந்து தான் உலகத்துக்கு முதன்மையானவர். ஆதினா சூரியன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு. ஸோ விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உளின்று புரற்றும் பசி. ஸோ மழை உரிய காலத்தில்
பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை இல்லைன்னா பசியாக தவிப்பாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாத கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஸோ இந்த குறளோட பொருள் என்னென்னா, உரிய காலத்தில் தகுந்த காலத்தில் மழை நம்மளுக்கு சில நேரம் மழை வராமல் வறட்சி நிலவும், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மழை தான் காரணம். ஸோ சில டைமில் தகுந்த நேரத்தில் மழை பெஞ்சு நம்மளை செழிக்க வைக்கிறதுக்கும் மழை தான், ஓகேங்களா. ஸோ அதுதான் இதோட பொருள். நீத்தார் பெருமை அதிகாரத்தில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஓகே, முடியாத விஷயங்களும் செஞ்சு முடிக்கிறவங்க தான் பெரியவர்கள், அவர்கள் தான் போற்றப்படுவார்கள், ஓகேங்களா. ஸோ முடியலைன்னு சொல்லிட்டு விட்டுறவர்கள் சின்னவர்கள், அவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு மீனிங். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைய மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஓகே, ஸோ இதில் என்னென்னா, அதான் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் நம்மளோட அறிவுபூர்வமாக இருந்தாங்கன்னா அது யாருக்கு பெருமை? நம்மளுக்கு தான் பெருமை, ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர், நம்மளோட பிள்ளைகள் அறிவுடையவங்க இருந்தால் நம்மளுக்கு தான் பெருமை. நெக்ஸ்ட்டு, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஓகே, இதில் இந்த குறளோட பொருள் என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அரசாங்க வேலையில் இருக்கும்போது உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினச்சி பெருமைப்படுற தருணம் உங்களுக்கு பெற்றெடுத்த போதும் மகிழ்ச்சி அடையாத அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைவாங்க, ஓகேங்களா. ஸோ அத்தகைய சக்தி வாய்ந்தது தான் அந்த புகழ், ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த குறளோட பொருள். நெக்ஸ்ட், அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்போம் உயர் பிறர்க்கு. ஸோ ஓகே, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறக்கே என்பார்கள். ஸோ அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, செல்ஃபிஷாக இருப்பாங்க, எல்லாமே எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்புடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய உடலே மற்றவர்களுக்கு தான், அதாவது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே அவங்களோட உடம்பு தான், ஓகேங்களா. ஸோ தன்னையே மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறவர்கள் தான் அன்புடையவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுறார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அன்பின் வழியாது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பில்லாத வெறும் எலும்பும் தோலும் தான். ஸோ ஒருத்தங்கிட்ட அன்பு இருந்தால் தான் அது உடல்னு அர்த்தம், அன்பு இல்லைன்னா அது வெறும் எலும்பு தோலும் தான் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு, இனியவை குறள், இந்த குறள் பார்ப்போம். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவும் சின்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. பணிவாக நம்ம இன்சொல்லோட பேசி மகிழ்ந்திருந்தோன்னா அதுதான் சிறந்த அணிகலன், அதுதான் ஒரு சிறந்த அழகு, ஓகேங்களா. ஸோ மற்ற எந்த அணிகலன்கள் போட்டாலும் அது அழகாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, கடைசி பார்க்கலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகே, இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இனிய சொற்கள் கூற வாய்ப்பு இருக்கும்போது, நம்ம வெறுப்பான சொல் கூறும்போது எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, ஒரு கனி பழம் இருக்கும்போது காயை தேர்ந்தெடுத்து உண்பதற்கு சமம் என்று இந்த வள்ளுவர் கூறுறார், ஓகேங்களா. ஸோ எப்பவுமே இனிய சொல்ல பயன்படுத்த வேண்டும். ஓகே, நூற்குறிப்பு பார்க்கலாம். ஓகே, திருக்குறளை எழுத தெரியலாக்கும் திருவள்ளுவர். ஸோ இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. பொய்யில் புலவர், சென்னாப்போதர் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அது வர ஐயர் கிளாஸஸாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ திருக்குறளில் இருக்க பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவாக பிரிக்கிறாங்க திருக்குறளை. சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்து திருக்குறள் 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாட்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளையாடுகிறது. ஓகே. திருக்குறளை பெருமைப்படுத்தும் வகையில் சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறளில் மனிதர் நல்வாழ்வுக்கு ஏற்ற அனைத்து கருத்துக்களும் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடியது எதுனா திருக்குறள் தான். இதை நோட் பண்ணிங்க. உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து அப்படியெல்லாம் போற்றப்படும் நூல் என்னென்னா திருக்குறள். ஸோ 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஆக்சுவலாக 107 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ், அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி, சிறந்த நகை என்னென்னா இன்சோல் பேசுறது தான் ஒருத்தருக்கு சிறந்த அணிகளாக திகழ்கிறது. சரிங்களா? ஸோ குரலில் நேரம் சொல்லியிருக்காங்க. இனிய டேஷ் இன்னாத குரல் கணிதப்ப டேஷ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கணிதப்ப காய் கவர்ந்தற்று. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. ஓகே, 2 கொடுத்துருக்காங்க, 2 நோட் பண்ணிங்க. ஓகே, இதோட செகண்ட் இயர் முடிஞ்சது. 6th ஸ்டாண்டர்ட் 3வது இயர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.